வணக்கம் நண்பர்களே, என்னோட பேர் ஆனந்த ஜாஃபர் சிஜி குரு தமிழ். இன்னைக்கு நம்ம பிரெட் ஹூமா எப்படி இந்த பேசிக் டைட்டில் அனிமேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி வாங்க டுட்டோரியலுக்குள்ள போகலாம். நம்மளுக்கு இந்த கியூப் வந்து தேவையில்லை, ஸோ இதை நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 90 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் வியூ போயிருங்க. இந்த டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்க. நான் வந்து நம்மளுடைய சேனல் நேமே வந்து டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்டினுடைய ஃபாண்ட்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். இதுக்கு வந்து ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போயிருங்க. இதில் அந்த ஃபாண்ட்டில் நீங்கள் என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் அந்த ஃபாண்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த ஆர்ஜின் சென்டரில் வந்து கொண்டு வரணும். ஆக்சுவலாக அந்த ஆர்ஜின் என்ன 3D கர்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். சப்போஸ் நான் இந்த ஆர்ஜினை வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்டினுடைய அனிமேஷன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த டெக்ஸ்ட் வந்து பேசிக்காக வந்து கேமரா பின்னாடி இருந்து வந்த உடனே அந்த கேமரா வந்து அந்த கேரக்டர் ஸ்பேசிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். திரும்ப வந்து கேமரா பின்னாடியே வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து போயிடும். ஸோ இதுதான் இந்த அனிமேஷனுடைய கான்செப்ட். இப்போ நான் இந்த ஆர்ஜினை வந்து இந்த மாதிரி எட்ஜிலேயே வச்சிருந்தேன் அப்படின்னா நம்ம அந்த கேரக்டர் ஸ்பேசிங் வந்து அனிமேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அனிமேட் வந்து ஆகும். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஆகக்கூடாது, சென்டர்ல இருந்து அனிமேட் ஆகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆர்ஜின் சென்டருக்கு வந்து கொண்டு வரணும். இதுக்கு வந்து அந்த அலைன்மெண்ட்ல ஹரிசாண்டல்ல போயிட்டு சென்டர் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிருங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்கு. இதுக்கு வந்து 3D டெக்ஸ்ட் மாதிரி எதுவும் வந்து தெரியல நமக்கு. இந்த டெக்ஸ்ட்டை வந்து 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜாமெட்ரி போயிருங்க. இதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி இது இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரூட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கங்க. ஓகே, நான் வந்து 0.1 அப்படி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்துருக்கு. இதை வந்து நம்ம ஸ்மூத் பண்ணோம் அப்படின்னா இந்த டெப்த் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கார்னர்லாம் வந்து ஸ்மூத் ஆகுது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ணணும், நீங்கள் இந்த டெப்த் வந்து யூஸ் பண்ணுறப்ப இந்த ஆர் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெர்டிசஸ்லாம் வந்து ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆகி இந்த மாதிரி வெளியே வந்து வரும். இதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து பெவல் பண்ணுறப்ப இந்த வெர்டிசஸ்லாம் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இது வந்து வயர் ஃப்ரேம் மோடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இதில் வந்து எந்த மாதிரி வெர்டிசஸ்லாம் ஒன்னோட ஒன்றா வந்து மெர்ஜ் ஆகி இப்படி வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப க்ளோஸாக இருக்கனால தான் வந்து வருது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ் எவ்வளோ வெர்டிசஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இதை பார்க்கலாம் உங்களுக்கு வந்து தெரியும். இவ்வளோ வெர்டிசஸ் இருக்கனால தான் இந்த எட்ஜஸ்லாம் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அதாவது இந்த டெக்ஸ்டினுடைய அந்த ரவுண்ட்னஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. இவ்வளோ க்ளோஸாக வந்து இருக்கணும்னு சொல்லி நமக்கு வந்து அவசியம் இல்லை. பட் இதெல்லாம் வந்து நம்ம மேனுவலாக வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போதைக்கு நான் அந்த கான்செப்டுக்கு எதையுமே போகலை. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து வேறு டெக்ஸ்ட் எது யூஸ் பண்ணீங்க, அந்த டெக்ஸ்ட் நீங்கள் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆஃப்செட் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா அந்த ஜாமெட்ரியில் இதை வந்து மினிமைஸ் பண்ணுங்கள். ஸோ மினிமைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இதனுடைய இந்த ஃபுல் வித் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஸோ இது கம்மியாக உங்களுக்கு வந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆகிறது தெரியும். நான் வந்து வயர் ஃப்ரேம் மோட்லேயே வந்து போய் காமிக்கிறேன். ஸோ இந்த ஆஃப்செட் வந்து ரெடியூஸ் பண்ண அந்த ஸ்பேசிங் வந்து உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்டினுடைய மொத்தம் அந்த வித்து வந்து கம்மியாகிட்டே வரப்போ வந்து உங்களுக்கு அந்த ஓவர்லேப் இதெல்லாம் வந்து எதுவும் வராது. ஸோ அந்த ஆஃப்செட்டும் இந்த டெப்த் இதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ரெசல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது வந்து வேணும்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அது வயர் ஃப்ரேம் மோடில் போய் காமிக்கிறேன். இப்போ இது வந்து 4 இருக்குது. ஸோ இங்கே இந்த டெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ இந்த ஏரியா வந்து பாருங்கள். இதை நான் ரெடியூஸ் பண்ண அதனுடைய ஸ்மூத்னஸ் வந்து குறையும். ஓகேவா? ஸோ இதுக்கு இடையில வந்து எத்தனை லூப் கட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த எட்ஜஸ் வந்து ஸ்மூத்தாக வந்து இருக்கும். நமக்கு இந்த அனிமேஷனுக்கு வந்து 4 வந்து போதும். டிஃபால்ட்டாக 4 தான் இருக்கும். நம்ம அதையே வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்டினுடைய மெட்டீரியலுக்கு வந்து போயிடலாம். அந்த மெட்டீரியல் டேப் வந்து போயிருங்க. ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு மெட்டீரியல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அந்த மெட்டீரியலே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேறு எந்த செட்டிங்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். இந்த மெட்டாலிக்ங்கிறத மட்டும் 100% வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மெட்டல் மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஷேடிங் டேப் போயிருங்க. ஸோ இந்த ஷேடிங் டேப்ல போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டாலிக்கை நம்ம செட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் வந்து மெட்டாலிக் மாதிரி வந்து அவ்வளோவா வந்து தெரியல. ரீசன் என்ன அப்படின்னா அந்த ரஃப்னஸ் வேல்யூ. அந்த ரஃப்னஸ் நீங்கள் ரெடியூஸ் பண்ண இதனுடைய சைனிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ரஃப்னஸ் வந்து ஃபுல்லாக 0ல் வச்சிட்டிங்கன்னா அது வந்து ஒரு மிரர் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரஃப்னஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு சில்வர் பாத்திரம் வாங்குறோம் அப்படின்னா வீட்டில் அது வாங்குறப்போ நல்லா சைனிங்காக இருக்கும். அது யூஸ் பண்ண அந்த சைனிங்லாம் வந்து போய்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு ரஃப்னஸ். இந்த ரஃப்னஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண அதனுடைய சைனிங்லாம் வந்து கம்மியாகிட்டே வரும். ஃபுல்லாக நான் ரஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா ஒரு நார்மலாக ஒரு டிஃப்யூஸ் மெட்டீரியல் ஆட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த ரஃப்னஸை வந்து
ரொம்ப சைனிங்காகவும் இல்லாமல் ரொம்ப ரஃப்னஸ் அதிகமாக வைக்காமல் ஓரளவுக்கு நான் வந்து வைக்கிறேன். ஜஸ்ட் இந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த பேக்ரவுண்ட் இதெல்லாம் லைட் இதெல்லாம் கேட்ச் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். எனக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்குது. ஜஸ்ட் நான் டுட்டோரியல் பர்பஸ்க்காக நான் இது வந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த யூஸும் இருக்காது. நான் சொல்கிற ஐடியாவை கான்செப்டை வச்சுட்டு நீங்கள் வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்களும் நிறையா வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லேஅவுட் போயிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் வியூ வந்து போயிருங்க. ஃப்ரண்ட் வியூ போயிட்டு இந்த வியூவில் இருக்க Ctrl Alt Numpad 0 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா வந்து இப்போ இருக்கக்கூடிய வியூவில் வந்து உங்களுக்கு வந்து பொசிஷன் வந்து பண்ணிடும். ஸோ இப்போ இந்த கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு ஜிகே ப்ரெஸ் பண்ணி மிடில் மவுஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கேமரா வந்து பின்னாடி இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த நம்மளுடைய டெக்ஸ்ட்டுக்கு லெஃப்ட்டும் ரைட்லையும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துங்க. எதனால் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து கேரக்டர் ஸ்பேசிங் வந்து நம்ம ஆட் பண்ணுறப்ப அந்த எக்ஸ்பேண்ட் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப அந்த கேமரா எட்ஜ் க்ளோஸில் வந்து கொண்டு வந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்கே ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் அனிமேஷன் பார்ட்டுக்கு வந்து போயிடலாம். இந்த டைம்லைனை வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்து 30 ஃப்ரேம் தான் வந்து அனிமேஷன் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு 1 செகண்ட், அதாவது 30 ஃப்ரேம்னா 1 செகண்டுக்கு வந்து 30 ஃப்ரேம். ஸோ ஃபஸ்ட்டு 30 ஃப்ரேமுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் இந்த கேமராவுக்கு பின்னாடி இருந்து இங்கே வந்து வரணும். அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டு வந்து கேரக்டருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஸ்பேசிங் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்புறம் வந்து பழையபடியே அந்த டெக்ஸ்ட் வந்து பின்னாடியே அந்த கேமராக்கு பின்னாடி வந்து போயிடணும். ஸோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ 3 செகண்ட் வந்து வச்சுருக்கேன் நான். ஃபஸ்ட்டு 1 செகண்ட் கேமராக்கு பின்னாடி வந்து வரணும். அடுத்தது அந்த நெக்ஸ்ட் 1 செகண்ட் அந்த டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். அடுத்தது வந்து கேமரா பின்னாடி வந்து டெக்ஸ்ட் வந்து போயிடணும். டைம் லைனில் இந்த இதை வந்து 30 ஃப்ரேமில் வந்து பொசிஷன் வந்து செட் பண்ணிக்கங்க. இங்கே செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த லொக்கேஷன் இருக்குங்களா, இதை ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம், அதேமாரி ரொட்டேஷனும் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்குங்க. ஓகே, அப்போ நம்ம வந்து கீ ஃப்ரேம் வந்து ஃப்ரேம் நம்பர் 30 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரேம் நம்பர் 1க்கு பாருங்க. ஆக்சுவலாக ஃப்ரேம் நம்பர் 1ல் தான் வந்து இந்த அனிமேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரேம் நம்பர் 1ல் இது எங்கே இருக்கணும் அப்படின்னா கேமராக்கு பின்னாடி இருக்கணும் இந்த டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ நான் இதை வந்து மூவ் பண்ண GY ஆக்சிஸில் வந்து மூவ் பண்ணி இங்கே வந்து பின்னாடி வந்து வச்சிடலாம். பட் இது வந்து அனிமேஷன் வந்து எதுவும் வந்து ஆட் பண்ணாது. நான் அந்த டைம் லைனில் இருந்து மூவ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இங்கே வந்து அந்த டெக்ஸ்ட்டு இங்கே 30 ஃப்ரேமில் என்ன பொசிஷனில் வச்சுருந்தோமோ அந்த பொசிஷனுக்கே வந்து மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த ஃப்ரேம் நம்பர் 1க்கும் வந்து லொக்கேஷன் ரொட்டேஷன் வந்து கொடுக்கணும். பட் நம்ம வந்து ஆட்டோ கீ ஃப்ரேம் வந்து எனேபிள் பண்ணிட்டோம்னா நம்ம ரொட்டேஷன், ஸ்கேல், லொக்கேஷன் எது சேஞ்ச் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோ கீ ஃப்ரேம் வந்து பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு GY இன்னும் கேமரா பின்னாடி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் கீ ஃப்ரேம் ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து இன்சர்ட் பண்ணிடுச்சு. இப்போ 0 கீ ப்ரெஸ் பண்ணி கேமரா வியூக்கு வந்து போயிருங்க. இப்போ நீங்கள் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து கேமராக்கு பின்னாடி இருந்து வரது தெரியும். பட் ஆக்சுவலாக அந்த டாட்டா இருக்குங்களா, இதுதான் வந்து கேமரா. இதுக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் நம்ம வந்து அவுட்புட்டாக வந்து பார்ப்போம். பட் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இன்னும் வந்து தெரியுது, உங்களுக்கு அது கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த கேமரா செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த கேமரா ப்ராப்பர்ட்டிஸ் போயிருங்க. இதில் இந்த வியூ போர்ட் டிஸ்பிளேல இந்த பாஸ் பார்ட் அவுட்னு இருக்குங்களா, ஸோ இதில் வந்து ஒப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா கேமரா தவிர மீதி இருக்கிற எல்லா ஏரியா வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு வந்து வேறு எதுவுமே தெரியாது. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனிமேஷன் வந்து கிளியராக வந்து தெரியும் எப்படி உங்களுக்கு அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஓகே. பட் எனக்கு என்னென்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பேக்ரவுண்ட்லேருந்து வந்து எந்த ரொட்டேஷனும் வந்து இல்லாமல், ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃப்ரேம் நம்பர் 1ல் இது வந்து ரொட்டேஷன் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரொட்டேஷனில் எக்ஸ் ஆக்சிஸில் நீங்கள் வந்து ரொட்டேஷன் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இதை வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த கேமராக்கு பின்னாடி இருந்த டெக்ஸ்ட் அந்த படுத்த மாதிரி இருந்து வந்து அப்புறம் இந்த நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த கேமரா வியூவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்களா, ஃப்ரேம் நம்பர் 29 போயிருங்க. இங்கே 29ல் செட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிருங்க. இதில் வந்து ஸ்பேசிங் இருக்குங்களா, அந்த கேரக்டர் ஸ்பேசிங்லாம் இதில் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துக்கலாம். இல்லை ஐ கீ ப்ரெஸ் பண்ணி கீ ஃப்ரேம் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ரைட் சைடில் ஒரு டாட் இருக்குங்களா, அந்த டாட்டை கிளிக் பண்ணனாலும் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் நம்பர் 29ல் இந்த கேரக்டர்னுடைய ஸ்பேசிங் ஸோ அது வந்து 1ன்னு சொல்லியிருக்கு.
நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து 30 ஃப்ரேம் அனிமேஷன் சொல்லி சொன்னீங்களா, ஃப்ரேம் நம்பர் 60ல் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதனுடைய ஸ்பேஸிங்கை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஒரு இந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து மூவ் பண்ண வேணாம், இல்லாட்டி ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு டீசெண்டாக இருக்கிற அளவுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு வந்து இது வந்து மூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் வந்து கேமராக்கு பின்னாடி வந்து வருது, இந்த டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் திரும்ப கேமராக்கு பின்னாடி வந்து போயிடணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரேம் நம்பர் 90 போயிருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கீ ஃப்ரேம் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணியிருக்க அந்த கீ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காமிக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஒயிட் கலர் இருக்கிறதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணாதது. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இதை வந்து ஃப்ரேம் நம்பர் 90ல் செட் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்தீங்கன்னா அது வந்து பேஸ்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ இந்த அனிமேஷன் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். பின்னாடி இருந்து வருது, எக்ஸ்பேண்ட் ஆகுது, திரும்ப வந்து போயிடுது. பட் இதில் நீங்கள் ஒன்று வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம், அந்த டெக்ஸ்ட் வந்து அங்கே வந்து ஸ்டே ஆகி வந்து நிற்கவே இல்லை. அந்த டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்காலேயே திரும்ப கேமராக்குள்ள வந்து வந்துடுது. பட் நமக்கு வந்து ஃப்ரேம் நம்பர் 60க்கு அப்புறமேட்டு தான் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து கேமராக்கு வந்து பின்னாடி வந்து வரணும். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம வந்து அதனுடைய லொக்கேஷன் நம்ம அங்கே வந்து செட் பண்ணவே கிடையாது. ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம வந்து லொக்கேஷன் ரொட்டேஷன்லாம் செட் பண்ண இல்லைங்களா, இங்கே வந்து செட் பண்ணவே கிடையாது. ஃப்ரேம் நம்பர் 30ல் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் 0 இருக்குது, ரொட்டேஷன் வந்து 90 இருக்குது. ஃப்ரேம் நம்பர் 31க்கு போனீங்கன்னாவே இது வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ 31லேருந்து 90 வரைக்கும் இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்படி வந்து நமக்கு வந்து வேணாம். ஃப்ரேம் நம்பர் 60 வரைக்குமே வந்து நமக்கு அந்த ரொட்டேஷன்லாம் வந்து எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ இங்கே இருக்கிற ஃப்ரேம் நம்பர் 30ல் வச்சு இதனுடைய ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 90 இருக்குது, லொக்கேஷன்லாம் வந்து 0 தான் இருக்குது. ஸோ ஃப்ரேம் நம்பர் 60 போயிருங்க. இந்த எக்ஸ் ரொட்டேஷன் வந்து 90, ரிமைனிங்லாம் வந்து 0 செட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நமக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் நம்பர் 60 வரைக்கும் அதே பொசிஷனில் தான் வந்து இருக்கும். ரொட்டேஷன் வந்து எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் மட்டும் ஆகும். 61லேருந்து அது திரும்ப கேமராவுக்குள்ளே வந்து வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இது ப்ளே பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்ட், இப்போ வந்து கரெக்டாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து 250 ஃப்ரேம் வந்து டிஃபால்ட்டாக வந்து இருக்கும் பிளெண்டரில். நமக்கு வந்து 250 ஃப்ரேம்லாம் வந்து வேணாம். ஸோ நான் வந்து ஒரு 90 ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ நம்மளுடைய அனிமேஷன் வந்து 3 செகண்ட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இன்னும் ஒரு 2 to 3 ஃப்ரேம்ஸ் எக்ஸ்ட்ராவை செட் பண்ணி நான் வந்து ஒரு 95 ஃப்ரேமில் வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு வந்து லைட்டிங் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம வந்து இங்கே வந்து ஷேடிங் மோடு வந்து போயிருங்க. இந்த ஷேடிங்கை கிளிக் பண்ணி இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்டில் வந்து வேர்ல்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த பேக்ரவுண்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+T ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட் ஃப்ரேங்கில் நமக்கு வந்து இதுக்கு என்னென்ன நோட் வேணுமோ, அதாவது அந்த HDR இமேஜ் லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன நோட் செட்டப் வேணுமோ அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் பண்ணிடும். இந்த நோட் ஃப்ரேங்கில் ஆட் ஆனால் என்ன, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதை பற்றி நான் டெடிகேட்டட் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் இப்போ செலக்ட் பண்ணிட்டு Ctrl+T அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நோட் செட்டப் ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து பண்ணிடும். இப்போ இதில் அந்த என்வரான்மெண்ட் டெக்ஸ்சரில் வந்து ஓப்பன் கொடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் HDR இமேஜ். ஸோ அந்த இமேஜையே நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து வியூபோர்ட் ஷேடிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து டிஃபால்ட்டாக அதை ஒரு சில HDR இமேஜ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த லைட்டிங் செட்டப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே வந்து அவுட்புட் வந்து காமிக்கும். பட் நமக்கு இது வந்து தேவையில்லை. நமக்கு வந்து என்ன வேணும், நம்ம லைட்டிங் செட்டப் என்ன பண்ணுறோமோ அதை தான் வந்து பார்க்கணும். நம்ம இதுக்கு பக்கத்தில் இருக்க பட்டன் இந்த கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து லேஅவுட் போயிருங்க. லேஅவுட் போயிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து அந்த நம்மளுடைய ரெண்டர் செட்டிங்ஸ் வியூபோர்ட்டில் இதை சேஞ்ச் பண்ணிங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா, அந்த டெக்ஸ்ட் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த டெக்ஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறப்ப ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த லைட்டிங் செட்டப்பை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா அகைன் வந்து ஷேடிங் டேப் வந்து போயிருங்க. ஸோ இந்த ரொட்டேஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ரொட்டேஷனை வந்து இங்கே ரொட்டேட் பண்ணி இந்த லைட்டிங் செட்டப்பை உங்களுக்கு என்ன பொசிஷனில் வேணுமோ, லைட்டிங் எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். சம்திங் லைக் நான் ஒரு இந்த மாதிரி ஒரு லைட்டிங் செட்டப்பில் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுது. சம்திங் லைக் ஓகே, இது வந்து ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்துருவோம்.
ஓகே, இது வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த HDR இமேஜ் தான் லோட் பண்ணணும் இல்லை, வேறு ஏதாவது ஒரு HDR இமேஜ் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் எப்படி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. இப்போ நீங்கள் இதை வந்து ரெண்டர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் HDR இமேஜோட சேர்த்து தான் உங்களுக்கு வந்து ரெண்டர் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும். பட் நமக்கு இந்த HDR இமேஜ்லாம் வந்து காமிக்க வேணாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு பிளேன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் சைட் வியூவில் போயிட்டு இதை வந்து GY இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி வந்து நான் வந்து இதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து ரொம்ப ஒட்டியும் இல்லை, அந்த டெக்ஸ்ட்டுக்கு ரொம்ப வெளியும் இல்லாமல் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். GY ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டில் டச் பண்ணிட்டு இருக்கு, அந்த ஷேடோ விழுகாத அளவுக்கு ஓரளவுக்கு பார்த்துக்குங்க. ஓகேவா? சரி, Z ஆக்சிஸில் மூவ் பண்ணி இதை வந்து கொஞ்சம் கேமராக்கு சென்டரில் வந்து பொசிஷன் பண்ணிங்க. இப்போ கேமரா வியூவில் போனீங்க அப்படின்னா இந்த கேமராவுக்கு வெளியே அவுட் சைடில் என்ன நம்மளுடைய ஆப்ஜெக்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியாது. எதனால் அப்படின்னா நம்ம தான் அந்த ஒபாசிட்டி வந்து அதிகமாக வச்சிட்டோம் இல்லைங்களாங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்க்கணும் அந்த கேமராக்கு அவுட் சைடில் என்ன இருக்குன்னு சொல்லி. ஸோ அதனால் அதை டிசேபிள் பண்ணிக்கிறேன் நான் இப்போதைக்கு. இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கண்ட்ரோலே அப்ளை பண்ணி ஸ்கேல் அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஸ்கேல் வேல்யூ எப்பயுமே வந்து ஒன்றா தான் இருக்கணும். சரி, ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் கீ ஃப்ரேம் வந்து எனேபிள் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த பிளேனை ஆட் பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னா இதுக்கும் வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து நமக்கு வந்து தேவையில்லை, இப்போதைக்கு வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. நம்ம அனிமேஷன் எல்லாமே மெயினாக வந்து முடிச்சாச்சு. ஸோ இங்கே கீ ஃப்ரேம் இருக்குங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டெலிட் கீ ஃப்ரேம்ங்கிற ஆப்ஷன் வந்து வரும். அந்த டெலிட் கீ ஃப்ரேம் கொடுத்துருங்க. நமக்கு அந்த கீ ஃப்ரேம் இதில் இப்போ ஆட் பண்ண கீ ஃப்ரேம் எல்லாமே வந்து டெலிட் ஆகிடும். ஓகே, நம்ம ஓரளவுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரெண்டர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பேக்ரவுண்ட் வந்து இந்த லைட்டிங்லாம் வந்து எதுவுமே வந்து சேஞ்ச் வந்து ஆக, அந்த லைட்டிங்லாம் நமக்கு வந்து அப்படியே வந்து கிடைக்கும். பட் இப்போ இந்த பிளேன் ஆட் பண்ணதுனால இந்த பிளேனுக்கு எந்த மெட்டீரியலும் நம்ம வந்து தரல. இந்த இன்ட்ரோ வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து கிரேடியன்ட்டில் வந்து வச்சுருந்தேன். ஸோ சேம் கிரேடியன்ட் எஃபெக்ட் இதுக்கு வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஷேடிங் வந்து போயிருங்க. ஷேடிங்கில் இங்கே வந்து ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. இதுக்கு வந்து நியூ மெட்டீரியல் வந்து கிரியேட் பண்ணிங்க. இந்த மெட்டீரியலுக்கு வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துக்கோங்க. ஓகே, நமக்கு வந்து இந்த பிரின்சிபல் BSDF வந்து தேவையில்லை, இது வந்து டெலிட் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எமிஷன் ஷேடர் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக அந்த எமிஷன் ஷேடர்னா என்னன்னா ஒரு லைட் மாதிரி தான், பின்னாடி வந்து ஒரு லைட் சோர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா Shift-A இதில் போய்ட்டு ஷேடரில் போய்ட்டு எமிஷன் அப்படிங்கிற அந்த நோடை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. இந்த எமிஷன் அவுட்புட் எடுத்து இந்த சர்ஃபேஸில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லா அது வந்து பிரைட்டாக தெரியும். நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ ஸோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி அது வந்து லைட் மாதிரி உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த கிரேடியன்ட் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்டரில் போய்ட்டு இதில் வந்து கிரேடியன்ட் டெக்ஸ்டர் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்கள். இதனுடைய கலர் அவுட்புட் எடுத்து இதனுடைய கலரில் வந்து கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து தெரியும் இந்த லெஃப்ட் சைடில் அந்த கிரேடியன்ட் வந்து வந்திருக்கும். இங்கே வந்து பிளாக்லேருந்து அப்படியே ஒயிட்டுக்கு வந்து போகுது. கிரேடியன்ட் டெக்ஸ்டர் செலக்ட் பண்ணிக்கிறப்ப Ctrl+T ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த மேப்பிங் நோடோ டெக்ஸ்டர் கோஆர்டினேட் நோடோ வந்து ஆட் பண்ணிடும். இப்போ நீங்கள் இந்த கிரேடியன்ட்டை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நான் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கிறேன். பட் நான் இங்கே வந்து இப்போ இது எதுவும் பண்ணலை. எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டை சுற்றி இருக்கிற இடம் மட்டும்தான் எனக்கு வந்து பிரைட்டாக இருக்கணும். ரிமைனிங் இடம்லாம் வந்து டார்க்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இந்த கிரேடியன்ட் டெக்ஸ்டரில் இங்கே டைப்பில் வந்து நான் வந்து ஸ்பெரிக்கல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது சேஞ்ச் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஷேப் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இந்த பிளாக்கும் அந்த ஒயிட்டும் இந்த கலரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். எங்கே அந்த கலர் அதிகம் மிக்ஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற இந்த பொசிஷனே வந்து ராங்காக இருக்குது. பட் நான் வந்து இங்கே வந்து என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினாலும் எனக்கு வந்து ஒயிட் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து வேணாம். ஸோ இதை வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கு வந்து கலர் ரேம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் இருக்குது. இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கன்வெர்ட்டரில் போய்ட்டு கலர் ரேம்ப் இந்த நோட கலர் கிரேடியன்ட் டெக்ஸ்டருக்கும் எமிஷனுக்கும் இடையில வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த பிளாக் கலரை சூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா பிளாக் கலர் வந்து அதிகமாக வருதும் ஒயிட் கலர் வந்து கம்மியாக வருதும் இப்போ உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இந்த ஒயிட் கலரை வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதேமாரி ஒய் ஆக்சிஸ்லையும் இதை வந்து நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் இப்போ எனக்கு வந்து ஒயிட் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த பிளாக்கை வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் எப்படி இந்த நோடு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த டெக்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு வந்து வேணும். ஸோ நான் வந்து ஃப்ரேம் நம்பர் 30க்கு வந்து போயிடுறேன். ஸோ இந்த பொசிஷன் தான் நமக்கு வந்து வேணும். ஸோ இவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறப்ப இவ்வளோ வந்து எனக்கு கிரேடியன்ட் அந்த ஒயிட் கலர் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து கொண்டு போக வேணாம். ஃப்ரேம் நம்பர் 30 போயிட்டு அகைன் இந்த ஷேடிங் டேப் வந்துடுங்க. இப்போ இந்த பிளாக்கை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த ஒயிட் வந்து பிரைட்டாக இருக்குது. ரெண்டும் அந்த பிளாக்கும் ஒயிட்டும் ஒரு மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்குது. அதனால ஒரு கான்ட்ராஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. எனக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் இந்த பிளாக்கும் ஒயிட்டுக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த லீனியிலேருந்து ஈஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்மூத்தாக இருக்கும் மிக்சிங், ரொம்ப வந்து பிரைட்டாக வந்து இருக்காது. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த லேஅவுட் போயிருங்க. போயிட்டு இப்போ அந்த அனிமேஷனை வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேமரா செலக்ட் பண்ணிங்க, பாஸ்பார்ட் அவுட்டை வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனிமேஷன் வந்து எப்படி கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன், இது வரைக்கும் நமக்கு அனிமேஷன் வந்து நல்லா தான் வந்து வந்திருக்கு. இதை நீங்கள் வந்து ஃபைனல் அவுட்புட்டை எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த அனிமேஷனை ஃபைனல் அவுட்புட்டுக்கு வந்து கொண்டுட்டு வாங்க. தமிழ் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம இங்கே ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணோம் இல்லைங்களா, அதேமாரி தான் இந்த இதில் இந்த ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிருங்க. இதில் வந்து இந்த ஃபாண்ட்டில் நீங்கள் இங்கே வந்து தமிழ் ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப இங்கே தமிழ் ஃபாண்ட் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழில் வந்து வந்துடும். அவ்வளோதான், அந்த ஃபாண்ட் செலெக்ஷனில் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து அனிமேஷன் நோட்ஸ் அப்படிங்கிற ஆட் ஆனை யூஸ் பண்ணி எப்படி இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக இன்னொரு வீடியோ வந்து நம்ம வந்து பார்ப்போம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதனுடைய ஃபைனல் அவுட்புட் ஏதாவது ரெண்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்குறேன். அவ்வளோதான் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.